ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க, ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேசிக் கான்செப்ட் தான், ஒரு பேசிக் டீட்டெயில்னு வச்சுக்கோங்களேன். கான்செப்ட் கூட இல்லை, ஒரு பேசிக்கான திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். கான்க்ரீட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம கான்க்ரீட் இஸ் அ மிக்சர் ஆஃப் அக்ரிகேட்ஸ், பைண்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் வாட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வாட்டர், நம்ம அந்த கான்க்ரீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோட குவாலிட்டி தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வாட்டரில் என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ஸில் இருக்கலாம், அது வந்து எவ்வளோ பெர்மிசிபிள் லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நம்ம கான்க்ரீட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வாட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ட்ரிங்கிங் பர்பஸுக்கு எந்த வாட்டரை யூஸ் பண்ணுறோமோ அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து கான்க்ரீட்டுக்கும் நம்ம வந்து மிக்சருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இஃப் எனி திங், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய ஏன் வந்து நம்ம சீ வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அங்கே வந்து நமக்கு வந்து குளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீசன்ஸ்னால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா, எல்லா கைண்ட் ஆஃப் வாட்டரையும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ சம் வாட்டர்ஸில் ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ஸாக இருக்கும், சம் வாட்டரில் வந்து இது இருக்கும். ஸோ நம்ம ட்ரிங்கிங் பர்பஸுக்கு என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த வாட்டர் தான் நம்ம வந்து கான்க்ரீட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் வந்து என்னென்ன வாட்டரில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, ஸோ அதோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அது ஏன் வந்து இது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ. ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம பிஹெச் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து 6 to 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெர்மிசிபிள் வேல்யூ வந்து 6 to 8 அப்படின்னு சொல்லுவோம். கான்க்ரீட்டுக்கு வந்து இந்த பிஹெச் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் லெஸ் தேன் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் பிஹெச் வேல்யூ வச்சு நம்ம வாட்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். அசிடிக் ஆல்கலினிட்டி அப்படின்னு நம்ம ஆல்கலைன் வாட்டர், ஆசிட் வாட்டர் அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நாட் லெஸ் தென் 6, அதாவது 6க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து பிஹெச் வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ஆல்கலினிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. அதாவது அதோட ஆல்கலினிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆல்கலினிட்டி ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன மீனிங்னா, இட் வில் லீட்ஸ் டு கரோஷன் ஆஃப் ரீபார். ஓகேவா? அதாவது நம்ம கரோஷனை பற்றி இங்கே படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பேசிவ் லேயர் வந்து ஒரு பேசிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கரோஷனில். ஒரு பேசிவ் லேயர் வந்து என்ன ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ரீபார். ஓகேவா? அந்த லேயர் உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கரோஷன் வந்து ஈஸியாக அக்கர் ஆகிடும். ஓகேவா? அந்த லேயரை வந்து கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கலினிட்டி தான். ஸோ இந்த ஆல்கலினிட்டி ரெடியூஸ் ஆகும்போது அந்த பேசிவ் லேயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பிரேக் ஆகுது. ஸோ பேசிவ் லேயர் பிரேக் ஆகிறதுனால இட் வில் லீட்ஸ் டு என்ன, கரோஷன். ஓகே? ஸோ அப்போது கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பிஹெச் வேல்யூ வந்து நாட் லெஸ் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? இந்த ரேஞ்சுன்னு கொடுக்கல, நாட் லெஸ் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக பிஹெச் வேல்யூ நம்ம கான்க்ரீட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டரோட பிஹெச் வேல்யூ நம்ம என்ன ரேஞ்சில் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 to 13 சொல்லுவாங்க, ஆர் 12 to 14 சொல்லுவாங்க, நார்மல் ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து பிஹெச் வேல்யூ வந்து நம்ம வச்சுருப்போம், வாட்டரோட பிஹெச் வேல்யூ நம்ம வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரோஷன் தான். ஆல்கலினிட்டி வந்து கம்மியாகும் போது இட் வில் லீட்ஸ் டு த கான்க்ரீட் ரீபார் கரோஷன். உங்களுக்கு தெரியும், ரீபாரும் கான்க்ரீட்டும் ஒன்னோட ஒன்று ப்ரெசன்ஸில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்னோட ஒன்று பைண்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஆல்கலினிட்டி கம்மியாகும் போது அந்த பேசிவ் லேயர் உடஞ்சி போகிறதுனால கரோஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஹெச் வேல்யூ வந்து நாட் லெஸ் தேன் 6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மேட்டர்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரில், நம்ம கான்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல ஒரு வாட்டரில், அது வந்து ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா
இந்த ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ஸ் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் ஒரு லெவலுக்கு மேலே. இதோட பெர்மிசிபிலிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் கிரேட்டர் தேன் 200 milligram per liter. 200 milligram per liter விட அதிகமாகிடக்கூடாது. ஓகே, நான் 200 milligram லிட்டரை விட அதிகமாகிடக்கூடாது. ஸோ ஏன் வந்து இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடாது, இதை விட அதிகமாகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் லீட்ஸ் டு வெஜிடேஷன். ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா வெஜிடேஷனுக்கு வந்து லீட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போராசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். போராசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். போராசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு போராசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகணும், ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் வாய்ட்ஸ் ப்ரெசன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு கான்க்ரீட் கியூப்லன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ட்ஸ் ப்ரெசன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் வில் டிக்ரீஸ். அதை தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. போராசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். போராசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் இதுக்கு மேலே ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சம்டைம்ஸ் அது வந்து செட்டிங் ஆஃப் சிமெண்ட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் மேட்டருக்கான காரணம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெஜிடேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆர்கானிக் மேட்டர் வெஜிடேஷன் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது காரணம் வாட்டர்னு நான் சொல்லலை, நம்ம யூஸ் பண்ணுற சாண்டில் கூட வந்து இந்த ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சீட்ஸ் இருந்துக்கலாம், அதனால கூட வெஜிடேஷன் ஃபார்ம் ஆகும். பட் இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து அந்த வெஜிடேஷனை வந்து ஒரு சீல் பண்ணி வச்சுருக்க மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் 2000 milligram per liter. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட். ஓகே, ஃபார் பிளெயின் சாரி திஸ் இஸ் நாட் ஃபார் பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட். ஐ வில் நெக்ஸ்ட் இதுக்கு தான் வந்து பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட். ஸோ நார்மலாக சல்ஃபேட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 400 milligram per liter. 400 milligram per லிட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சல்ஃபைட் இருந்துச்சுன்னா என்ன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சல்ஃபைட் அட்டாக் அப்படின்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சல்ஃபைட் அட்டாக்னா என்ன, சல்ஃபைட் அட்டாக்னா த கான்க்ரீட் வில் ரியாக்ட் வித் சல்ஃபைட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த வாட்டர். அதுதான் வந்து. ஸோ இந்த சல்ஃபேட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் லீட்ஸ் டு சல்ஃபைட் அட்டாக் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், கான்க்ரீட் leads to the disintegration of concrete. It will leads to the disintegration of concrete. இந்த disintegration எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா expansion of concrete நடக்கும். tensile force அது உங்களுக்கு தெரியும். சல்ஃபேட் அட்டாக்னான்றது நம்ம அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சல்ஃபேட் அட்டாக் நடக்கும். சல்ஃபேட் அட்டாக் நடந்துச்சுன்னா வந்து deterioration of it will leads to the deterioration of concrete. எதனால் அப்படின்னா cracking, expansion, strength loss இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சல்ஃபேட் அட்டாக்னால. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சல்ஃபேட்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எதனால் ரீசன் வந்து சல்ஃபேட் அட்டாக் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், இட் வில் லீட்ஸ் டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்க்ரீட் தென் என்ன ஆகும், இட் வில் லீட்ஸ் டு disintegration of concrete then cracking of concrete. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 milligram per liter அப்படின்ற லெவலில் வந்து நம்ம வந்து அதை லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரைட்ஸ். ஸோ குளோரைட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரைட் கண்டென்ட். ஓகே, இந்த குளோரைட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 2000 milligram. should not be greater than 2000 milligram per liter for எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா for PCC. ஓகே, for PCC. அதே இது it should not be greater than
500 milligram per liter for எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிசி. ஓகேவா? ஸோ ஏன் பிசிசி கம்மியாக இருக்குது ஆர்சிசி கம்மியாக இருக்குன்றதை நம்ம சொல்லிடலாம். பிசிசின்றது பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட், தேர் வில் பி நோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஸோ குளோரைடு அயான் எதை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணால் குளோரைடு அயான் லீட்ஸ் டு கரோஷன். நார்மலாக குளோரைட்ஸ் வந்து நமக்கு தெரியும், கரோஷன் 2 டைப்ஸ் ஆஃப் கரோஷன் நமக்கு தெரியும். கரோஷன் டியூ டு கார்பனேஷன் இன்டியூஸ்டு கரோஷன் ஒன்று படிச்சிருப்போம், கார்பனேஷன் டியூ டு குளோரைடு அயான்ஸ்னு அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த குளோரைடு அயான்ஸ்னால நடக்கக்கூடிய கரோஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போது இந்த குளோரைடு அயான்ஸ் வந்து 200 மில்லிகிராம் பெர் லிட்டர் வந்து பிசிசியில், ஏன்னா அங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணல அப்படின்றனால அங்கே கரோஷன் வர்றதுக்கான எந்த சான்ஸும் இல்லை. அதனால் அங்கே வந்து 200 மில்லிகிராம் பெர் லிட்டர் வரைக்கும் நமக்கு பர்மிசிபிள் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் இன் ஆர்சிசி there will be a reinforcement, there will be a steel bar, we are providing steel bar to the PCC. அதுதான் நம்ம ஆர்சிசின்னு சொல்கிறோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட். ஸோ அப்போ அங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார், அந்த ரீபார் வந்து என்ன, ஸ்டீல் பார் வந்து கான்கிரீட் கூட கான்டாக்ட் ஆகுது. ஸோ அப்போ கான்கிரீட் கூட கான்டாக்ட் ஆகும்போது அப்போ கான்கிரீட்டில் குளோரைடு அயான்ஸ் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அகைன் இட் வில் லீட்ஸ் டு த கரோஷன். ஸோ ஓகே, அப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 மில்லிகிராம் பெர் லிட்டர் வந்து ஆர்சிசிக்கும் பிசிசிக்கு வந்து 200 மில்லிகிராம் வந்து அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ குளோரைடு அயான்ஸ் இருந்துச்சுன்னா என்னன்றது, குளோரைடு அயான்ஸும் கண்டிப்பாக அது வந்து லீட்ஸ் டு கரோஷன் தான். கரோஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும், கரோஷன் ஆச்சுன்னா கிராக் ஃபார்ம் ஆகும், கிராக் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பாண்ட் அஃபெக்ட் ஆகும், பாண்ட் அஃபெக்ட் ஆகும், கிராக் ஃபார்ம் ஆகும், ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெர்மிசிபிள் லிமிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வி ஹேவ் டு ரிமெம்பர் அபவுட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்சிசி, ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட். ஓகேவா கைஸ்? ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன கண்டென்ட் பேசியிருக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ பிஹெச் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா alkalinity reduce ஆகும், alkalinity reduce ஆச்சுன்னா again it will leads to the corrosion. Second, organic matterனா porosity increase ஆகும், voids increase ஆச்சுன்னா strength, compressive strength வந்து கம்மியாகும், vegetation ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அட்டாக் நடந்துச்சுன்னா எக்ஸ்பான்ஷன், கிராக்கிங்கு, டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் கான்கிரீட் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சல்ஃபேட்டையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். குளோரைட்ஸ், லாஸ்ட்டாக குளோரைட் பார்த்தோம், பிசிசிக்கு வந்து 2000 மில்லிகிராம் பெர் லிட்டர்னு ஹையாகவும் 500 மில்லிகிராம் பெர் லிட்டர்னு ஆர்சிசிக்கு கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிசியில் எந்த விதமான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இல்லைன்றதுனால அங்கே வந்து கரோஷன் வராது. பட் ஆர்சிசியில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாரும் கான்கிரீட்டும் கான்டாக்டில் இருக்கிறதுனால there will be a chance of corrosion due to this chloride ions. ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து 500 மில்லிகிராம் பெர் லிட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ தீஸ் ஆர் த ரீசன் and these are the permissible limit for the quality of water. So okay guys, thank you so much. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அகாடமியில் வந்து ஜேடிஓக்காக வந்து ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் 4,999 இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தோம். அது வந்து 20th ஜூனோட வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது. அந்த ஆஃபர் வேலிடிட்டி 20th ஜூனோட முடியுது. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 7,999 அப்படின்ற ப்ரைஸுக்கு தான் நம்ம வந்து ஜேடிஓ ஆன்லைன் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோர்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் வந்து நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதாவது அந்த ஆன்லைன் கோர்ஸில் வந்து உங்களுக்கு புக்ஸு, டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் வீடியோ கோர்சஸ் இது எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து புக்கு மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ அகாடமியோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக இருங்க, கீப் ப்ரிப்பேரிங். ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஸோ மச்.